கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவவசனம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பற்றி சொல்கிறார். பரிசேயர்கள் செய்கிற அந்த உபதேசத்தை கேளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் கெட்டவர்களாய் இருக்கிறபடினால் அவர்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதிருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அன்பானவர்களே, இதுல நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், இன்றைக்கு பெரும்பாலும் தேவ வார்த்தை கேட்கறதுல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, சொல்லுகிறவர் என்ன யோக்கியமா, அவர் என்ன ரொம்ப நல்லவரா, அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது, அவரை பத்தி என்ன எனக்கு தெரியாதா, அவர் வாழ்க்கை லட்சணம் என்ன எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய தேவ செய்திகளை எல்லாரும் தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல சில இன்னொரு கூட்ட மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, பார்க்க மனுஷன் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, பா என்ன மாதிரி நல்ல மனுஷன் இவரு அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு. ஆனா போதனைகளை பார்த்தா கேவலமான போதனைகளா இருக்கும். அதுல ஒரு உப்பு சப்பு இருக்காது, ஒரு ஆத்மா தேரத்தக்கதான எந்த சத்தியமும் அதுல இருக்காது. ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுல சத்தியமே இருக்காது. இப்படி ரெண்டு கூட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது நல்ல போதனையை சொல்லுகிறவன் ஒருவேளை அவன் ஏதாவது கெட்டவனா இருந்தால் அந்த போதனையை தள்ளி விடுகிறார்கள், நல்ல போதனையை தள்ளி விடுகிறார்கள். அதே சமயத்துல ஒருவன் நல்லவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறதுனால அவன் சொல்லுகிற எல்லா வீணான உபதேசங்களை கேட்டுக்கிட்டு ஏமாந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்படிதான் ஒருவர் தேவ செய்தியை கேட்டு கேட்டு அவர் சொல்லுகிற அந்த சிந்தனைகளை கேட்டு அந்த சத்தியத்தை கேட்டு கேட்டு அவர் பாவமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை மாறிச்சான். அப்புறம் அந்த விசுவாசி இந்த போதகரை தேடி அவர் ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து அவரை பார்த்து பேசி நன்றி சொல்லணும்னு சொல்லி அவரை பார்க்க வந்தாராம். அந்த ஊர்ல அந்த அட்ரஸை விசாரிச்ச போது அந்த போதகரை பத்தி எல்லாருமே தப்பா பேசி கொண்டு இருக்கிறாங்களாம். இந்த போதகரையா தேடி வந்தீங்க, என்ன அப்படி என்னதான் உங்களுக்கு அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு. இல்லைங்க, அவர் அருமையான பிரசங்கியார், அருமையான பிரசங்கங்களை பண்ணியிருக்காரு, நான் மாறி இருக்கிறேன், நான் திரிந்திருக்கிறேன்னு சொன்னா யாருமே நம்பலையா. ஐயோ அவர் சரியில்லை, அவர் கெட்டவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்களாம். அப்புறம் இவர் அந்த போதகரை சந்திச்சு அவரோட ஒரு நாள் தங்கி பார்க்கும்போது இவருக்கும் அவரை பற்றி அவ்வளவு அளவுக்கு இவருக்கு திருப்தி இல்லாம போச்சு. அப்ப அந்த போதகரை பார்த்து இவர் கேட்டாராம், ஐயா நீங்க போதிக்கிற போதனைகள் எவ்வளவு அருமையா இருக்கிறது, அது என் வாழ்க்கையே மாற்றி இருக்கிறது ஐயா, ஆனால் நீங்கள் எதற்காக சில விஷயத்தில் இப்படி இருக்கிறீர்கள், சில விஷயங்களில் நீங்க தவறுகிறீர்கள் என்று சொன்னதற்கு அவர் என்ன சொன்னாரா தெரியுமா? அந்த போதகர், ஐயா நான் கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நல்லா கவனிங்க, நான் ஒரு நோயாளி தான், ஆனா நான் கொடுத்த மருந்து ரொம்ப நல்ல மருந்து, அது உங்களை குணமாக்கி இருக்கு. அந்த சத்தியத்தை பாருங்க, என்னையும் என் வாழ்க்கையும் பார்த்து என்னை நீங்க பின்பற்ற சொல்லி நான் சொல்லவே இல்லை, சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னாராம். இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒரு நோயாளி நல்ல மருந்தை விற்றான் என்பது போல இருக்கிறது. அது போலதான் ஊழியக்காரன் தவறு செய்திருக்கிறானா, கெட்ட சாட்சி இருக்கிறதா, அவனுடைய அதிகாரி, அவனுடைய எஜமான் அவனை திருத்துவாரு, ஒருவேளை அவரே அவனுக்கு உத்தரவாதம். ஆனா சொல்லுகிற சத்திய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று பரிசுத்த ஆவியில நாம் உணர வேண்டும். ஆக மொத்தத்தில் கடைசியாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கெட்டவன் நல்ல போதனையை சொன்னதினாலே அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது. அதே சமயத்துல நல்லவனாய் இருக்கிறான் என்பதற்காக அவன் சொல்லுகிற வீணான உபதேசங்களையும் போதனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.